ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கல்கி 2898 இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கல்கி இந்த திரைப்படம் ஒரு மித்தாலஜிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். அதாவது கொஞ்சம் சயின்ஸு, கொஞ்சம் டெக்னாலஜி, கொஞ்சம் புராண கதைகள், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த கல்கி 2898. இந்த திரைப்படத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், பசுபதி, துல்கர் சல்மான், தீபிகா படுகோன் மற்றும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு நட்சத்திர பட்டாளங்களே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் மக்களை நம்ப வைக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை வச்சு மக்களை நம்ப வைக்க முடியுமா, ஈர்க்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இயக்குனர் ஜெயிச்சிருக்கார். அதை நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்தோட இயக்குனர் நாக் அஸ்வின். உண்மையிலேயே சொல்லப்போனால் இதெல்லாம் எப்படி அவங்க யோசித்தாங்க, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை வச்சு, இந்த மாதிரி ஒரு கதைக்களம், இந்த மாதிரி ஒரு கிராஃபிக் காட்சிகள், இந்த மாதிரி விஷயங்களை விஷுவலாக கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்க. அதாவது நம்ம விஷுவலாக ஈஸியாக காமிச்சிடலாம். அந்த விஷுவல்ஸை மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பாகுபலியாக இருக்கட்டும், ஒரு கேஜிஎஃபாக இருக்கட்டும், இங்கே படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல்ஸ் இருக்கும். அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது மக்களுக்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும். அந்த ஏற்படுத்தினா தான் அந்த விஷுவல்ஸை மக்களுக்கு கொடுத்த விதத்தில் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்றதுல நம்ம அர்த்தமாக எடுத்துக்க முடியும். அந்த வகையில் இவங்க கொடுத்த விஷுவல்ஸ் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சென்றடைஞ்சிருக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி காட்சி அமைப்புலாம் நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்குமே அப்படிலாம் நிறைய யோசிக்க தோணும். பட் இருந்தாலும் நம்ம இந்த இந்தியன் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி எடுத்ததுனால இந்த படம் மக்களிடையே நல்லாவே சென்றடைஞ்சிருக்கு. இப்போ கதைக்களம் என்னன்றது தெரியும். அதாவது ஒரு மகாபாரத கதையில் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லாமல் மேலோட்டமாக இப்போதைக்கு முதல் பாதியில் சொல்லியிருக்காங்க. படத்தில் இரண்டாம் பாதி வருதுன்றது மாதிரி கிளைமேக்ஸ்லேயே நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். படம் போயிட்டே இருக்கும்போது எப்போ தான் கதை வரும், ஃபஸ்ட் ஹாஃபும் முடிஞ்சிடுச்சு, இன்னும் படத்தோட கதையை ஸ்டார்ட் ஆகலையே, கல்கி அவதாரம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபும் முற்றிலும் பார்த்திங்கன்னா இன்னொரு கோணத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. அப்போ படம் ஃபஸ்ட் ஹாஃபில் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரபாஸுக்கு என்ன கேரக்டர், அமிதாப் பச்சனுக்கு என்ன கேரக்டர், தீபிகா படுகோன் என்ன கேரக்டர், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு என்ன கேரக்டர், சோபனா அவர்களுக்கு என்ன கேரக்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. படத்தில் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகும்போது அந்த இடைவேளை காட்சி பார்த்திங்கன்னா மிகவும் பிரமிப்பூட்டுது. அதாவது எப்படி சொல்ல போனால் பிரபாஸோடைய அந்த ஆக்ரோஷமான ஆக்ஷனாக இருக்கட்டும், அமிதாப் பச்சன் அவர் ஒரு அவதாரம் எடுக்கும்போது வர அந்த காட்சி அமைப்பாகட்டும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். அதில் எந்த விதமான குறையும் இல்லை. அதாவது கேரக்டரைசேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எந்த விதமான குறையும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இரண்டாம் பாதியில் என்ன நடக்குது, யாரை தேடி போகிறாங்க, எந்த நாட்டுக்குள்ளே போகிறாங்க, அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற பகை என்ன அப்படின்ற விதத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பைரவா அப்படின்ற ஒரு கேரக்டரில் வர பிரபாஸ் நல்லவனாக மாறி அந்த நாட்டுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அவர் யார், அவர் ஏன் இந்த மக்களுக்காக போராடுற அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் படம் இனிமேல் தான் மிகப்பெரிய அளவில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் நம்ம கமலஹாசன் அவர்களை காட்டுறாங்க. நானே இறங்கி வரேன்டா அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. அப்போ தேட்டரில் பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் விழுது அந்த காட்சி அமைப்புகளுக்கு. உண்மையிலே சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமை பார்த்த திருப்தியை இந்த திரைப்படம் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த படத்தோட இசையமைப்பாளர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம சந்தோஷ் நாராயண் அட்டகத்தி, மெட்ராஸு, சார்பட்டா பரம்பரை, கபாலிக்கு போட்ட மியூசிக் டேரக்டரா இவர் அப்படின்ற மாதிரி நமக்கு கேள்வி கேட்க வைக்குது. அந்த அளவுக்கு இசையமைப்பும் சரி, பின்னணி இசையும் சரி, பக்காவாக இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் சந்தோஷ் நாராயணனை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய தயாரிப்பாளர்களே கேட்குற அளவுக்கு இருக்குது அவருடைய பின்னணி இசை. இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க சந்தோஷ் நாராயணன் சார் அவர்களே அப்படின்ற மாதிரி இங்கே பல தயாரிப்பாளர்கள், அதாவது ஹிஸ்டாரிக் ஃபிலிம் எடுத்தவங்க, இந்த பிரம்மாண்டமான படம் எடுத்தவங்க, இவங்க எல்லாமே இப்போதைக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய பின்னணி இசை அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருந்து தான் சொல்லணும். சந்தோஷ் நாராயணா இது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துடைய மியூசிக் டைரக்டர் மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் அவருடைய இசையமைப்பு பின்னிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கேமராமேன் உண்மையிலே சொல்கிற, நம்ம அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த அவெஞ்சர்ஸு, இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸு, இந்த மாதிரி படங்களெல்லாம் கேமரா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10 பேரை வச்சு ஷூட் எடுத்துனா எடுத்துடலாம் ஈஸியாக. ஆனால் ஒரு வார் சீனாக இருக்கட்டும், ஒரு கிராஃபிக் காட்சிகள் கொடுக்குற அந்த கேமரா அமைப்பாக இருக்கட்டும், ஒரு நாட்டுக்குள்ளே போகும்போது எப்படி காட்டணும், இன்னொரு நாட்டுக்குள்ளேருந்து போகும்போது எப்படி காட்டணும், நீங்கள் செட் பண்ண அந்த செட் ஒர்க்கெல்லாம் எப்படி காட்டணுன்றதை அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பல ஹாலிவுட் படங்களுக்கு கேமரா அமைச்ச ஒரு விதத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காரு. அதாவது பெரிய அனுபவசாலி, நிறைய ஹாலிவுட் படங்களுக்கு
ஒளிப்பதிவு செய்த மாதிரி ஒரு கேமரா ஒர்க்கை கொடுத்துருக்காருன்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்ஷன், அதாவது ஆர்ட் டைரக்டர் வந்து நம்ம பாராட்டியாகணும். அந்த போட்டிருக்க ஜம்பாலாவாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உண்மையிலேயே வந்து ஒரு செட் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு எப்படி செட் ஒர்க் அமைக்க முடியும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து பக்காவே கையாண்டிருக்காரு இந்த திரைப்படத்தில். முக்கியமாக என்ன சொல்ல ஒன்று அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டைலாக்ஸ் தான். நிறைய இடங்களில் வந்து டைலாக் கைத்தட்டலை வாங்க வைக்குது. குறிப்பாக சொல்ல போனால் நடுநடுவில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான விஷயங்களும் வருது. பிரபாஸ் ஒரு இடத்துல சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராஜமௌலி வந்து பிரபாஸை சேஸ் பண்ணிட்டு வருவார், நம்ம டேரக்டர் ராஜமௌலி அவருக்கு. அப்போ பிரபாஸ் ஒரு டைலாக் சொல்லுவார், ஐயோ இவர்கிட்ட மாட்டேன் 5 வருஷம் வச்சு செஞ்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து அதாவது ரசிக்கும்படியாகவும் நகைச்சுவையாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ அடுத்த வாட்டி என்கிட்ட மாட்டு உன்னை நான் 10 வருஷம் வச்சு செய்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ராஜமௌலி. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏற்கனவே பண்ண படங்களுடைய அந்த பாகுபலி 2 அந்த சீரீஸ் வந்து முடிக்கிறதுக்கே 2 சீரீஸ் எடுத்து முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகிடுச்சுல்ல. ஸோ அந்த கோணத்தில் ஒரு காமெடியாகவும் சொல்லியிருக்காங்க, அதை ரசிகர்களுக்கு விருந்தாகவும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. கல்கி 2898 AD இந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறவங்க வந்து இந்த புராணம், இந்த இதிகாசங்கள், இந்த வரலாற்று கதைகள் இதெல்லாம் வந்து தலைமுறை ரசித்து வருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது தலைமுறையாக ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் ஒரு படி அவங்கள பிரமிப்பூட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன சொல்ல வரோம், எக்ஸாக்டாக நம்ம என்ன கொடுக்கணும் மக்களுக்கு, ஆடியன்ஸுக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ பொன்னியின் செல்வன் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. முதல் பாகம் பார்க்கும்போது என்னென்னா கூட்டமாக அலையும்போது நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதையை வந்து நிறைய பேர் இங்கே படித்தவர்கள் அதிகம். அதை படமாக எடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சதுனால தான் அந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு இங்கே தமிழகத்தில் அந்த அளவுக்கு வரவேற்பு கட்டுறது. அதாவது நம்ம நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம், 80 வயசு 85 வயசுலாம் தேட்டருக்கு வந்து படம் பார்த்தாங்க, இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. அந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி கதைகளை படித்து வந்தவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு வேணும் சொல்ல ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். மகாபாரத கதையை கொஞ்சம் மேலோட்டமாக இப்போதைக்கு முதல் பாதியில் மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க. கல்கி அவதாரம் எப்போ வரும் அப்படின்றத இவங்க வந்து படம் முடியும் போது ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படத்துலேயே ஒரு ஹைலைட்டான விஷயம். கமலஹாசன் அவர்கள் அங்கங்கே வந்து ஒரு 2-3 சீன் தான் வராரு படத்துலேயே, வந்து ஒரு 2-3 சீன் தான் வராரு. அவர் வர சீன்களில் மட்டும் டைலாக் பேசுகிறாரு. கிளைமேக்ஸில் அவர் பேசுகிற டைலாக்கு ஆடியன்ஸை வந்து குதூகலப்படுத்த வைக்குது. அது வேறு விஷயம், அதை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் படத்தை போய்ட்டு பார்த்துட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மொத்தத்தில் கல்கி 2898 AD படம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களிலேயே இக்காலத்துக்கு ஏற்றாற்போல் திரைக்கதையையும் காட்சி அமைப்புகளையும் வடிவமைத்த விதத்தில் அற்புதம், அழகு, இதில் நம்ம தெளிவாகவே சொல்லிடலாம். கதை வந்து 2ஆம் பாகத்தில் தான் வர்றதுனால முதல் பாகம் நீங்கள் விஷுவலான ஒரு ட்ரீட், ஒரு விஷுவலான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம், ஒரு விஷுவலான ஒரு ஆக்ஷன் காட்சிகளை பார்க்க விரும்பப்படுற ரசிகர்கள் தாராளமாக இந்த படத்தை போயிட்டு திரையரங்கில் கண்டு மகிழுங்க. குறிப்பாக மேக்ஸிமம் பார்க்குறவங்க 3D படத்தில் போயிட்டு பாருங்கள். ஏன்னா 3D ஒர்க்கு அவ்வளோ அற்புதமாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள் நம்ம பார்ப்போம் 3D ஒர்க்கு வந்து கிளாஸை மட்டும் கூத்துருவாங்க, ஆனால் புள்ள ஏன்னா ஒன்றுமே இல்லையா அந்த படத்தில், இதுக்கு 3D கிளாஸ்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதெல்லாம் இல்லை, நீங்கள் கொடுக்குற அந்த 3D கிளாஸுக்கும் ஒர்த்து, நீங்கள் 3D கிளாஸை போட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒர்த்து. உண்மையிலேயே சொல்கிறேன் 3D அமைப்பில் இந்த படம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. தாராளமாக மேக்ஸிமம் பார்க்குறவங்க 3D அமைப்பில் இருக்கிற ஸ்க்ரீன்ஸில் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் வந்து படம் நல்லாவே இருக்கும். பிரபாஸ் அவர்கள் பாகுபலி 2க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிட்டார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லாமே பேன் இண்டியன் ரிலீஸாக தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு அதுக்கு அடுத்து வந்த எந்த படங்களும் அவர் சரியாக போகல. சாகோ போகல, ராதேஷ்யாம் போகல, ஆதிபுருஷ் போகல, சலார் போகல, எந்த படமுமே அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து வசூல்லையும் சரி விமர்சன ரீதியாகவும் கை கொடுக்கவே இல்லை. வசூலில் வந்து 1 நாள் 2 நாள் நல்லா இருந்திருக்கலாம். முதல் இந்த படங்களெல்லாம் விட ஓகேப்பா திரும்பவும் ஒரு பாகுபலி பிரபாஸை பார்த்த திருப்தி அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த முதல் பாகம் அமைந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் 2ஆம் பாகத்தில் இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்றது முதல் பாகத்தை பார்க்கும்போதே தெரியுது. இவங்க கொடுத்த அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போதே தெரியுது. 2ஆம் பாகத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.